தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்திரம் மாந்திரிகத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஆட்களே எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் இந்த மாதிரி இந்த கொங்கு மண்டலம் அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், திருப்பூர்லலாம் எக்கச்சக்கம், சேலம்லலாம் அவ்வளோ ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்குன்னு. மாந்திரிகம் தாந்திரிகம் எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பேசியிருந்தேன்னா அதை அப்லோட் போட்டாங்க போல். அவ்வளோ பேர் வந்து அந்த சைடு பாதிப்படைஞ்சு அவ்வளோ ஃபோன் கால் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன வழி இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்பயுமே மந்திரம் மாந்திரிகம் அப்படின்றது நம்ம யோகத்தில் இருக்கும். அதனால் வந்து மந்திரம் மாந்திரிகமெல்லாம் பொய் சும்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே சித்தர்கள் வகுத்து வைத்த கலைகள் தான். புரியுதுங்களா? ஏன்னா சித்தர்கள் வகுத்தது வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. நல்ல விஷயங்களுக்காக தான் சித்தர்கள் எல்லாமே அந்த கலைகளை வகுத்து வச்சாங்க. இதில் திருமூலர்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் மாந்திரிகத்தை பற்றி அவ்வளோ விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு அவருடைய ஓலைச்சுவடிகளும் அவருடைய குறிப்புகள்லையும். ஸோ எப்படி இந்த மந்திரம் மாந்திரிகத்தால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும். ஒன்றும் கிடையாது. முருங்கை இலையை எடுத்து நல்லா கசக்கி காலையில் வெறும் வயிற்றுல உங்களுடைய உள்ளங்கையில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கட்டி இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆடாமல் அசங்காமல் கையை அப்படியே வச்சுக்கணும். அந்த முருங்கை சாறு உள்ளே அப்படியே ஒரு ஜல்லி மாதிரி அப்படியே கட்டிருச்சுன்னா 100% நீங்கள் மந்திரம் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அது கட்டலை, கொஞ்சம் நீர்மமாகவும் இருக்குது, ஆனால் லைட்டாக கட்டி இருக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களுடைய உடலில் பிராணசக்தி குறைவாக இருக்குன்னு அர்த்தம். பிராணசக்தி இயங்கலைனாலும் இந்த மாதிரி கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் மாந்திரிகத்தால் அஃபெக்ட் ஆகிருந்தால் மொத்தமும் உடைக்கிறோம். அது உங்களுடைய உடல் சரியாக இயங்காது. வீட்டில் எப்பயுமே பிரச்சனை மேலே பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு வளர்ச்சின்றதே இருக்காது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே மந்திரம் மாந்திரிகத்தில் இருக்குது. இப்படி தான் ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம, ஏன்னா கோயம்புத்தூர்லாம் ரொம்ப அதிகம். ஏன் நான் சொல்கிறேன்னா கோயம்புத்தூரில் தொழில் நகரம் இல்லை. ஸோ அதனால் என்னென்னா ஒருத்தர் வளர்ச்சி ஒருத்தருக்கு பிடிக்காமல் போயிடுது அந்த இடத்துல. அப்போ ஒருத்தரோட வளர்ச்சி ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகுதுன்னும் போது இது அதிகமாக அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தரும் மாற்றி திணிச்சு இந்த மந்திரம் மாந்திரிகத்தை செஞ்சு ஒருத்தருமே வளர விடாமல் ஒருத்தரும் வளராமல் போயிடுறாங்க. ஸோ இதில் இருந்தெல்லாம் வெளியே வரத்துக்கு சித்தர்கள் குறிப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை செஞ்சோன்னா எடுத்துட முடியும். எப்பயுமே ஒரு மாந்திரிகம் செய்கிறாங்கன்னா ஒரு மாந்திரிகத்தை வச்சு அதை எடுக்கவே முடியாது. இங்கே நிறைய பேர் என்னன்னா ஒருத்தர் மாந்திரிகம் செஞ்சுட்டாங்கன்னா மாந்திரிகத்தை வச்சு திருப்பி அதை எடுத்துடலாம், குணப்படுத்திக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா ஒருத்தர் மாந்திரிகம் செஞ்சிட்டாங்கன்னா தாந்திரிகம் மூலயமா தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா தாந்திரிகம் அப்படின்றது தற்காலிகமானது கிடையாது. தாந்திரிகம் அப்படின்றது நிரந்தரமா அந்த ஒரு விஷயத்தை குணப்படுத்திக்கிறது தான் தாந்திரிகம். அப்படி தாந்திரிக முறையில் போகும்போது தான் அது சரியாகும். தாந்திரிக முறைன்றது வெளியில் இருக்கிற இந்த சும்மா ருத்ராட்ச கோட்டை போட்டுக்கிட்டு சும்மா அப்படி இப்படி இந்த ஜடமுடி விட்டுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாது. தாந்திரிகம் அப்படின்றது, தாந்திரிகம் என்பது முழுக்க யோகத்தினாலும் சித்தர்களினாலும் தவ வலிமையிலும் தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் தாந்திரிக். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது. அது சித்தர்களுடைய குறிப்புகளும் அந்த வேலை தான் இருக்குது. சும்மா கிடையாது. நான் மந்திரம் மாந்திரிகம்லாம் சும்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினச்சிருக்கீங்க. இது தெரியாமல் எனக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ளார பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு எப்பவுமே நெகட்டிவாகவே இருக்குது, நான் யோகம் பண்ணாலும் எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கீங்க. இது எல்லாமே தாந்திரிகத்தால் மாந்திரிகத்தால் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். புரியுதுங்களா? இது எளிமையாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா முருங்கை இலையை உங்களுடைய உள்ளங்கையில் விட்டுக்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா?